ஃபர்ஸ்ட் டைம் டேகரை யூஸ் பண்ணி பபிள் ப்ளீட்ஸ் பண்ண போகிறேன். இல்லை பண்ணி பார்க்க போகிறேன். பிகாஸ் நிறைய ரீல்ஸ் பார்த்து மைட் பி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தோணுச்சு. Come, let's do it. Usually pleats align பண்ணுற மாதிரி அலைன் பண்ணிக்கோங்க. Place a peg so that it won't get ripped. First punch. இறங்கவே இல்லைங்க. ஓ, உள்ள போக மாட்டேங்குது. ஃபால்ஸ் இருக்கிறனால ஒரு ப்ளீட்டில் போகுது, ஒவ்வொரு ப்ளீட்டில் போக மாட்டேங்குது. லெட் மீ ட்ரை இட் ஃபார் ஒன் மோர் டைம். இந்த இடம் கிளாத் வந்து டென்சிட்டியாக இருக்கிறனால இட்ஸ் நாட் கெட்டிங் இன் டு த கிளாத். 2 தடவை பஞ்ச் பண்ணும்போது ஆகுது. ஜஸ்ட் லுக். 3 பஞ்ச் பண்ணிட்டேன். அண்ட் ஐம் டூயிங் த 4th ஒன். இந்த சின்ன குழந்தைங்க விளையாடுற மாதிரி இருக்கு. சவுண்ட்ஸ் குட். ஆகுது, ஆனால் ஆகலை. அந்த கதை தான். ஸோ ஐம் டூயிங் மை லாஸ்ட் ப்ளீட். முடிஞ்சிருச்சுங்க. ஜஸ்ட் லுக். நான் இதை சஜஸ்ட் பண்ணுவேனா அப்படின்னா டெஃபினட்டாக இல்லை. ஐ ஹாவ் செவரல் ரீசன்ஸ். ஒன்று வந்து ஜஸ்ட் லுக் அட் த நீடில் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ சாரீ டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா. அண்ட் ஜஸ்ட் நான் இப்படி லிஃப்ட் பண்ணி காட்டி இதை புல் பண்ணும்போது ஜஸ்ட் கேன் யூ சி அந்த ஒயிட் கலர் பஞ்ச் பண்ணது தெரியுது. ஸோ அது நடக்கும்போது ஆடாக தெரியும். நீங்கள் சேஃப்டி பின்ஸ் பண்ணும்போது அது தெரியாத மாதிரி பண்ணலாம். 3rd ரீசன், இதை கட் பண்ணி எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். இல்லாட்டி சாரீ டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் லாஸ்ட் மினிட்ல நீங்கள் சாரீ ட்ரேப் பண்ணும்போது ஒரு ப்ளீட் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த டெக்னிக்கில் நீங்கள் பண்ண முடியாது. சிசர் தேடணும். இதே பின்ஸாக இருந்தால் டக்குன்னு கழட்டிடலாம். அண்ட் த லாஸ்ட் ரீசன், ட்ரஸ்ட் மீ, இப்போ பின்ஸ் பிளேஸ் பண்ணுறோன்னு ட்ரெண்டில் இல்லை பபிள் ப்ளீட்க்கு. பின்ஸ் இல்லாமல் எவ்வளோ அழகாக ஃப்ளாலெஸ்ஸாக பபிள் எடுத்துகிட்டு வரீங்கிறது தான் இப்போ ட்ரெண்டில் இருக்குது. ஸோ ஜஸ்ட் டோன்ட் வேஸ்ட் ஆன் சச் கேஜெட்ஸ். இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ், ப்ராடக்ட்ஸோட மித்ஸ் அண்ட் லாஜிக்ஸ், பேசிக்ஸ்லேருந்து ஒரு சாரீ ட்ரேப்பிங் படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா மேக் ஷூர் நீங்கள் என்னோட அப்கமிங் சாரீ ட்ரேப்பிங் ஒர்க் ஷாப்பில் சேர்ந்தீங்கன்னா, விச் இஸ் ஹேப்பனிங் ஆன் November 8th சாட்டர்டே பெங்களூரில். அண்ட் இதில் என்னெல்லாம் கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் மெஷர்மெண்ட்னா என்ன, கஸ்டமைசேஷன்னா என்ன, ஒருத்தரை பார்த்தோன்னே எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும், அண்ட் ப்ராடக்ட்ஸோட மித்ஸ் அண்ட் டீடைல்ஸ். வென் இட் கம்ஸ் டு சாரீ ட்ரேப்பிங், ட்ரஸ்ட் மீ, ஒரு நல்ல ஸ்டீமர், ஒரு அயனிங் போர்டு அண்ட் சேஃப்டி பின் அண்ட் சாரீ பேக்ஸ் as well. இது இருந்தால் போதும், வேறு எதுவுமே வேண்டியதில்லை. அண்ட் பேசிக்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ஸோ தட் ஃபியூச்சரில் என்ன அப்கிரேடேஷன் வந்தாலும் யூல் பி ஏபிள் டு ஸ்க்ரூ இட் அவுட். யூ ஹேவ் அ லைஃப் டைம் ஆக்சஸ் when it comes to doubt. நிறைய பர்க்ஸ் இருக்குது என்னோட கிளாஸில் சேர்ந்தீங்க அப்படின்னா. உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், இது பிகினர்ஸ்க்கு மட்டுமா இல்லை ஆல்ரெடி ப்ரொஃபஷனலாக பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்குமா அப்படின்னு. இட் இஸ் அ பேசிக் டு ப்ரொஃபஷனல் லெவல் ப்ரோக்ராம் தான் இது. ப்ரொஃபஷ்னலாக இருக்கிறவங்க, ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறவங்க வந்தாலும் நிறைய சின்ன மைன்யூட் டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் கிடைக்கும். இது புதுசாக இருக்கேன்னு உங்களுக்கு நிறைய தடவை தோணும். அதுக்கு நான் கேரண்டி, நீங்கள் கட்டின பைசா ₹1 வேஸ்ட் ஆகாது. அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் அண்ட் see you in the next video. Bye.